நடிகர் நெப்போலியன் அவர்களின் மூத்த மகனுக்கு இப்போ திருமணமா? பொண்ணு யாரு தெரியுமா? நடிகை அதுல்யா ரவி வீட்டில் திருட்டு போயிருக்கு. சீரியலிருந்து விலகிய பின் சீரியல் நடிகை இப்போ இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் நெப்போலியன். இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு எஜமான், கிழக்கு சீமையிலே, சிவலவரி பாண்டி, எட்டுப்பட்டி ராசா, விருமாண்டி, ஐயா என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் நெப்போலியன் அவர்கள் நடித்த பல திரைப்படங்களும் சூப்பர் ஹிட் படங்களாக ஓடின. நடிகர் நெப்போலியன் அவர்கள் இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் கலைமாமணி விருதும் கிடைச்சிருக்கு. இவருக்கு தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அடையாளத்தை வச்சிருக்காரு நடிகர் நெப்போலியன் அவர்கள். இந்த சூழலில் நடிகர் நெப்போலியன் அவர்களின் மூத்த மகன் தனுஷ் அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காண்டா, தமிழ் சொந்தங்களே, ஜூலை 2ஆம் தேதி நேற்று காலையில் எனது சகோதரருடன் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவரின் இல்லத்திற்கு நேரில் சென்று என்னோடது மகன் தனுஷனுக்கும் திருமணம் நடக்க இருக்குது. திருமண அழைப்புதலை வழங்கி வாழ்த்து பெற்றேன் என்று சொல்லியிருக்காரு. தமிழக முதல்வரை நேரில் சந்தித்தது மகிழ்ச்சியான தருணம் என்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடையை வழங்கிய போது எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காரு. தன்னுடைய மகனுக்கு திருமணம் பண்ண போகிற பொண்ணை பற்றி எந்த ஒரு தகவலும் சொல்லலை. பொண்ணு யார், அவங்க என்ன அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, காதல் கண் கட்டுதே, நாளோடைய 2, கேப் மாதிரியே ஒரு சில திரைப்படங்கள் நடித்த நடிகை தான் நடிகை அதுல்யா. இவங்க பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த பல ஷார்ட் ஃபிலிம்ஸ்களும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதாக இருக்குது. இந்த நிலையில் நடிகை அதுல்யா ரவி வீட்டில் திருட்டு போயிருக்கு. அதுல்யா ரவியின் சொந்த ஊர் கோயம்புத்தூரா. இவங்களுடைய வீட்டில் 2000 பணமும் பாஸ்போர்ட்டும் திருட்டு போயிருக்கு. அதுல்யா ரவியின் அம்மா விஜயலட்சுமி வீடு முழுக்க தேடி பார்த்துருக்காங்க. பாஸ்போர்ட்டும் பணமும் கிடைக்கலையா. அதனால் வடவள போலீஸில் புகார் அளிச்சிருக்காங்க. புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை எடுத்திருக்காங்க. விசாரணையில் திருடரை கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க வீட்டில் வேலை பார்க்குற தொண்டாமுத்தரை அடுத்து குளத்துப்பாளையத்தை சேர்ந்த செல்வி அவங்களுடைய தோழியான சுபாஷுடன் சேர்ந்து இந்த திருட்டில் ஈடுபட்டதா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களிடம் இருந்த 1500 ரூபா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பாஸ்போர்ட் எங்கே என போலீஸார் விசாரணை எடுத்து வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மலர் சீரியலிருந்து வெளியேறிய பின் பிரீத்தி சர்மா அவங்க முதல் முறையாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலர் சீரியலிருந்து வெளியேறுவது எனக்கு கஷ்டமான முடிவு தான். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னும், அருமையான இந்த மலர் சீரியல் டீமை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. இவங்க எதனால் மலர் சீரியலிருந்து விலகினாங்க அப்படின்னு எந்த ஒரு காரணத்தையும் சொல்லலை. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெட் டபுள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.